இனியவர்களே வணக்கம். திருவழிபாட்டு திருவிவிலிய வாசிப்பிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்று ஆண்டின் பொதுக்காலம் 11ஆம் ஞாயிறு. வாசக விளக்கம், வாழ்வியல் விளக்கம் என்ற 2 பகுதிகளாக நம்முடைய சிந்தனையை பிரித்துக் கொள்வோம். முதல் பகுதி வாசக விளக்கம். இன்றைய முதல் வாசகம் விடுதலை பயண நூல் அலகு 19 நமக்கு தரப்பட்டுள்ளது. இதன் இலக்கிய சூழல் என்னவென்று பார்க்கும்போது, இதற்கு முந்தைய பகுதியில், அதாவது விடுதலை பயண நூல் 14-15 ஆண்டவராகிய கடவுள் இஸ்ராயல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து செங்கடல் வழியாக கடத்தி வருகின்றார். கால் நனையாமல் அவர்களோடு உடன் பயணம் செய்கின்றார். அதை தொடர்ந்து வரக்கூடிய பகுதிகளில் இஸ்ராயல் மக்கள் 4 எதிர்மறையான நிகழ்வுகளை கையாளுகிறார்கள். முதலில் பசி, 2 இறைச்சிக்கான ஆர்வம், 3 தண்ணீர் தேவை, 4 அமலேக்கியரோடு போர். இந்த 4லுமே ஆண்டவராகிய கடவுள் குறுக்கிட்டு அவர்களுக்கு தேவையான மன்னாவையும் காடைகளையும் நீரையும் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் அமலேக்கியருக்கு எதிரான போரில் வெற்றியையும் தருகின்றார். தொடர்ந்து விடுதலை பயண நூல் 18 நாம் பார்க்கின்றோம். இத்ரோ மோசையை சந்திக்க வருகிறார். மோசையுடைய அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாக செயல்பாட்டில் ஒரு திருத்தத்தை கொண்டு வருகிறார். அவர் காலை முதல் மாலை வரை மக்களோடு நேரம் செலவழிப்பதற்கு பதிலாக அவற்றை, அந்த பணிகளை மக்களுக்கு பிரித்து கொடுத்து விடலாம் என்ற ஆலோசனை தருகிறார். அதை தொடர்ந்து வரக்கூடிய பகுதி தான் இன்றைய முதல் வாசகம். இதில் மோசே, இஸ்ராயல் மக்கள் எல்லோரும் சீனாய் மலைக்கு அருகில் வருகிறார்கள். சீனாய் மலை, இங்கேதான் அவர்கள் முதலாக கேம்பிங், பாளையம் இறக்குகிறார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இதுவரை அவர்கள் நாடோடிகளாக பயணம் செய்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் பாளையம் இறக்கி மலையை சுற்றி அமர்கிறார்கள். விடுதலை பயண நூலில் இதே சீனாய் மலை ஓரேபு என்று வாசிக்கின்றோம். அங்கேதான் ஆண்டவராகிய கடவுள் மோசேயை அழைக்கின்றார். நானே இருக்கின்றவர் என்று தம்மை அவருக்கு வெளிப்படுத்துகிறார். மோசேயை பொறுத்தவரையில், இஸ்ராயல் மக்களை பொறுத்தவரையில் சீனாய் மலை என்பது ஒரு ஹோம் கமிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஏனென்றால் இங்கிருந்துதான் அவர்கள் முன்னால் சென்றார்கள் யாக்கோபுடைய காலத்தில். இப்பொழுது மீண்டும் இங்கே அவர்கள் திரும்பி வருகிறார்கள், ஹோம் கமிங். அதே வேளையில் இங்கிருந்துதான் அவர்கள் புறப்பட்டு பாலும் தேனும் பொழியும் கானான் நாட்டிற்கு கடந்து செல்ல வேண்டும். இப்போ சீனாய் மலை என்பது ஒரு பாயிண்ட் ஆஃப் அரைவல், அதே மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் டிபார்ச்சர். இங்கிருந்து அவர்கள் எப்படி போகிறார்கள் என்றால் உடன்படிக்கையின் மக்களாக போக போகிறார்கள். இதற்கு முந்தைய பகுதியில், உடன்படிக்கைக்கு முன்பாக ஆண்டவராகிய கடவுள் இஸ்ராயல் மக்களுக்கு செய்ததை நினைவு கூறுகிறார். கழுகின் இறக்கைகள் மேல் நான் உங்களை சுமந்து வந்தேன் என்கிறார். இந்த உருவகத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், தாய் கழுகு தன்னுடைய குஞ்சுகளுக்கு பறப்பதற்கு பயிற்றுவிப்பதற்கு முன்பாக அவற்றை ஒரு மரத்தின் உச்சியிலோ அல்லது ஒரு மலையின் உச்சிக்கோ எடுத்து சென்று அங்கிருந்து அவற்றை தள்ளி விடுகின்றன. தள்ளிவிடும்போது அந்த குஞ்சு பறவைகள் பறக்க தொடங்குகின்ற வேளையில் தாய் பறவை மீண்டும் அந்த மரத்திற்கு கீழேயோ அல்லது மலைக்கு கீழேயோ சென்று அந்த குஞ்சுகள் கீழே விழுந்து விடாமல் அவற்றை தம் இறக்கைகளால் தாங்குகின்றன. ஒரு பக்கம் தாய் பறவை குஞ்சு பறவைகளுக்கு விடுதலை உணர்வை, சுதந்திரத்தை தருகிறது. அதே வேளையில் அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பையும் உறுதி செய்கிறது. அதே போலதான் இங்கே இஸ்ராயல் மக்களுக்கு ஆண்டவராகிய கடவுள் எகிப்திலிருந்து விடுதலை தருகின்றார். விடுதலை தந்ததோடு தொடர்ந்து பாதுகாப்பையும் அவர்களுக்கு தருகின்றார். இதுதான் அந்த உருவகத்துடைய பொருள். தொடர்ந்து நீங்கள் நான் ஏற்படுத்தும் உடன்படிக்கை கீழ்ப்படிந்தால் என்று சொல்லி 2 வாக்குறுதிகளை கொடுக்கின்றார். குருத்துவ அரசாக இருப்பீர்கள், தூய மக்கள் இனமாக கருதப்படுவீர்கள். இங்கே உடன்படிக்கை என்ற வார்த்தையை புரிந்து கொள்வோம். பல நேரங்களில் நாம் இந்த வார்த்தையை கேட்டிருக்கின்றோம். உடன்படிக்கை, எபிரேயத்தில் பெரித். இது ஒரு முக்கியமான வார்த்தை. என்றால் கடவுளுக்கும் இஸ்ராயல் மக்களுக்குமான உறவை இது குறித்து காட்டுகின்றது. இது இரத்த உறவு அல்ல, திருமண உறவு அல்ல. இந்த 2ஐயும் தாண்டிய ஒரு உறவு. அந்த உறவு எப்படிப்பட்டது என்றால், ஒரு அரசன் படையெடுத்து செல்கிறான். படையெடுத்து சென்று ஒரு நாட்டை வெற்றி கொள்கிறான். வெற்றி கொண்ட அரசனும் வெற்றி கொள்ளப்பட்ட மக்களும் தங்களுக்கிடையே உடன்படிக்கை செய்து கொள்கிறார்கள். இதுதான் அன்றைய சமகாலத்து மரபு. அந்த வகையில் இங்கே ஆண்டவராகிய கடவுள் இஸ்ராயல் மக்கள் மேல் வெற்றி கொள்கிறார். இஸ்ராயல் மக்கள் இப்பொழுது ஆண்டவராகிய கடவுளோடு உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டும். இந்த உடன்படிக்கையை முன்னெடுப்பவர் யார் என்றால் கடவுள்தான். மற்ற அரசர்கள் போல இங்கே கடவுள் அந்த உடன்படிக்கையை முன்னெடுக்கின்றார். இங்கே மக்களுக்கு இந்த அரசன் கடவுள் பாதுகாப்பையும் உணவையும் தருவார். அதற்கு கைமாறாக மக்கள் அவருக்கு தங்களுடைய கீழ்ப்படிதலையும் மதிப்பையும் உறுதி செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு உறவுதான் இங்கே நடந்தேறுவதை பார்க்கின்றோம்.
இது ஒரு நிபந்தனை உடன்படிக்கை. விவிலியத்தில் உடன்படிக்கை நாம் இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று நிபந்தனை உடன்படிக்கை, அதாவது இதை செய்தால் இது கிடைக்கும். நிபந்தனையற்ற உடன்படிக்கை. இந்த ரெண்டு உடன்படிக்கையில் பார்க்கும்போது நோவாவோடு கடவுள் செய்து கொண்ட உடன்படிக்கை நிபந்தனை உடன்படிக்கை, ஆபிரகாமோடு செய்து கொண்ட உடன்படிக்கையோ நிபந்தனையற்ற உடன்படிக்கை. இதை நாம் இயேசுவோடு பொருத்தி பார்க்கும் போது இயேசு இறுதி ராவுணவில் கிண்ணத்தை எடுத்து சொல்லும் போது இது புதிய உடன்படிக்கைக்கான இரத்தம் என்கிறார். இயேசு புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளராக இருக்கின்றார் என்று எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமடலின் ஆசிரியர் குறிப்பிடுகிறார். ஒட்டுமொத்தமாக இங்கே நாம் காண்பது என்னவென்றால், இங்கே இஸ்ராயல் மக்கள் புதிய அடையாளத்தை பெறுகிறார்கள். ஆண்டவருடைய குருக்களாகவும் அவருடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாகவும் மாறுகிறார்கள். இங்கிருந்து அவர்களுடைய தாண்மையும் பணியும் வரையறுக்கப்படுகிறது. அடுத்ததாக பதிலுரை பாடல், திருப்பாடல் 100. ஆண்டவரை நோக்கி ஆர்ப்பரிக்குமாறு மக்களை அழைக்கின்றார் திருப்பாடல் ஆசிரியர். தொடர்ந்து நாம் அவருடைய மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள் என்ற ஒரு சொல்லாடலை பயன்படுத்துகின்றார். அவர் மேய்க்கும் ஆடுகள், ஒட்டுமொத்தமான மந்தையாக இஸ்ராயல் மக்கள் பேணப்படுகிறார்கள். இங்கே அவர் மேய்க்கும் ஆடுகள் என்று, ஆடுகள் என்பது இஸ்ராயல் மக்களையும் ஆண்டவராகிய கடவுள் ஆயர் என்ற நிலையில் இருப்பதையும் காட்டுகின்றது. தொடர்ந்து ஆண்டவருடைய நம்பகத்தன்மையும் இங்கே சொல்லப்படுகிறது. கடவுள் மேல் நான் நம்பிக்கை கொள்கிறோம் என்றால் அவர் நம்பகத்தன்மை கொண்டிருக்கின்றார். இந்த நம்பகத்தன்மையில் தான் இஸ்ராயல் மக்களுக்கும் கடவுளுக்குமான உடன்படிக்கை நடந்தேறுகிறது. இந்த உடன்படிக்கை ஆண்டவராகிய கடவுளே நிகழ்த்துகின்றார். மூன்றாவதாக இந்த இரண்டாம் வாசகம் ரோமையர் அலகு 5. இங்கே பவுல் ஆபிரகாமுடைய நம்பிக்கையை பற்றி பேசும்போது நம்பிக்கையால் அவர் கடவுளுக்கு ஏற்புடையவராகிறார் என்ற ஒரு கருத்தியலை உருவாக்குகிறார். ஏற்புடையவர் ஆதல், ஆங்கிலத்தில் ஜஸ்டிஃபிகேஷன், நியாயப்படுத்தப்படுதல். அதாவது நாம் பாவம் செய்து பாவத்தால் ஆண்டவராகிய கடவுள் தூரமாக வந்துவிட்டோம், அவர் நம்மை மீண்டும் நியாயப்படுத்துகிறார் அல்லது சரி பண்ணுகிறார். இதை 3 வார்த்தைகளாக பவுல் முன்மொழிகின்றார். கடவுள் அன்பு செய்தார், கடவுள் ஒப்புரவாக்கினார், கடவுள் மகிழ்ச்சி தந்தார். இந்த 3க்கும் அடிப்படையாக இருப்பது இன் கிரைஸ்ட் த்ரூ கிரைஸ்ட். கிறிஸ்துவில் கடவுள் நம்மை அன்பு செய்தார், கிறிஸ்து வழியாக கடவுள் நம்மை ஒப்புரவாக்கினார், கிறிஸ்துவில் மீண்டும் நமக்கு மகிழ்ச்சி தந்தார். கிறிஸ்துவில், கிறிஸ்து வழியாக, இன் கிரைஸ்ட் த்ரூ கிரைஸ்ட். இது ரெண்டுமே பவுலை பொறுத்தவரையில் மிக முக்கியமானவை. ஏனென்றால் கடவுளுக்கும் நமக்குமான உறவு கிறிஸ்து வழியாகவே நடந்தேறுகிறது. இதைத்தான் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமடலுடைய ஆசிரியர் கிறிஸ்துவை புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளர் என்கின்றார். கடைசியாக நற்செய்தி வாசகம், மத்தேயு நற்செய்தி அலகு 9 மற்றும் அலகு 10. மத்தேயு நற்செய்தியை 5 பிரிவுகளாக அறிஞர்கள் பிரிக்கிறார்கள். அதாவது தோரா போல, பழைய ஏற்பாட்டு 5 நூட்கள் போல இங்கே இயேசுவை புதிய மோசேவாக முன்மொழிகின்றார் மத்தேயு. அந்த வகையில் நாம் பார்க்கக்கூடிய திருத்தூது பொழிவு, மிஷனரி டிஸ்கோர்ஸ், மறைத்தூது பொழிவு அல்லது மறைத்தூது பணி பேருரை, சர்மன் ஆன் த மவுண்ட், இயேசுவுடைய மலைப்பொழிவை தொடர்ந்து வரக்கூடியது இந்த பகுதி. இந்த நற்செய்தி வாசகத்தை 3 பிரிவுகளாக நாம் பிரிக்க முடியும். முதலில் இயேசுவுடைய பரிவு, 2 12 சீடர்களை இயேசு அழைத்தல், 3 12 சீடர்களை இயேசு பணிக்கு அனுப்புதல். இங்கே முதல் பகுதியில் ஆயனில்லா ஆடுகள் போல் இருப்பதைக் கண்டு அவர்கள் மேல் பரிவு கொள்கிறார். இதே மார்க் நற்செய்தியாளர் பரிவு கொண்டு அவர்களுக்கு கற்பித்தார் என்று எழுதுகின்றார். ஆனால் இங்கே மத்தேயு நற்செய்தியாளர் பரிவு கொண்டவுடன் இயேசு தன்னுடைய 12 வரை அழைத்து அவர்களை பணிக்கு அனுப்புகின்றார். பரிவு என்பது உடனடியான செயல்பாடாக வெளிப்படுவதை நாம் இங்கே பார்க்கின்றோம். தொடர்ந்து திருத்துதர்களுக்கு அறிவுறுத்தக்கூடிய அந்த பகுதியில் அவர்களுக்கு முதலில் பெயர் சூட்டி அவர்களை பெயர் சொல்லி அழைக்கின்றார். அடுத்த பகுதியில் அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் மறைத்தூது பணியில், குறிப்பாக கொடையாக பெற்றுக்கொண்டீர்கள், கொடையாகவே கொடுங்கள் என்று முழுக்க முழுக்க ஆண்டவராகிய கடவுளிடமிருந்து இது வருகிறது என்பதை அவர்களுக்கு உணர்த்துகின்றார். இங்கே திருத்துதர்களும் பணிக்கு புறப்பட்டு செல்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக இந்த 4 வாசகங்களை இணைத்து பார்க்கும் போது கழுகு, ஆயன் என்ற உருவகங்களும், உடன்படிக்கை என்ற கருத்துருவும், பரிவு என்ற உணர்வும் காண கிடக்கின்றது. இவை அனைத்தையும் சேர்த்து பார்க்கும் போது 3 சொற்களாக நாம் எடுத்துக்கொள்வோம். முதலில் பங்கேற்பு, 2 பரிவு, 3வது பணி. நாம் இஸ்ராயல் மக்கள் போல இயேசுவின் உடன்படிக்கையில் பங்கேற்கின்றோம். ஒவ்வொரு முறை நற்கருணையில் பங்கேற்கும் போது புதிய உடன்படிக்கையின் இரத்தத்தில் நாம் பங்கேற்கிறோம் என்றால் அந்த பங்கேற்பு இஸ்ராயல் மக்களுக்கு மட்டுமல்ல, நம் அனைவருக்குமே பொதுவானதாக இருக்கின்றது. அதே போல திருமுழுக்கின் வழியாக கிறிஸ்துவுடைய குருத்துவத்தில் பங்கேற்று அந்த பணியை நாம் ஆற்ற கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்று நம்முடைய பங்கேற்பை நாம் நினைவு கூர்வோம்.
நம்முடைய குடும்பத்தில் இருக்கலாம், நம்முடைய குழுமத்தில் இருக்கலாம், பங்கு தளத்தில் இருக்கலாம். எந்த அளவிற்கு நம்முடைய பங்கேற்பை செலுத்துகின்றோமோ, அதாவது எந்த அளவிற்கு நம்மிலிருந்து நாம் வெளியேறி செல்கின்றோமோ அப்பொழுதுதான் அங்கே மாற்றத்தை உருவாக்க முடியும். ஏனென்றால் ஆண்டவராகிய கடவுளில் நாம் பங்கேற்கிறோம் என்ற தாண்மையை நாம் அங்கே வெளிப்படுத்துகின்றோம். இரண்டாவது பரிவு. கழுகு என்னும் உருவகமும் ஆயன் என்ற உருவகமும் ஆண்டவராகிய கடவுளின், ஆண்டவராகிய இயேசுவின் பரிவுள்ளத்தை நமக்கு வெளிப்படுத்துகின்றன. ஆண்டவராகிய கடவுள் நமக்கு ஒரு பக்கம் சுதந்திரத்தையும் இன்னொரு பக்கம் அவருடைய பாதுகாப்பையும் தருகின்றார் என்றால், இந்த பரிவை அனுபவிக்கின்ற நாம் ஒருவர் மற்றவருக்கு அதை பகிர்ந்தளிக்க வேண்டும். இரண்டாம் வாசகத்தில் நியாயப்படுத்தப்படுதல், அதாவது நீதிக்கு உட்படுத்தப்படுதல் என்று பார்க்கும்போது, நீதியை முன்னிட்டு அல்ல, கடவுளின் இரக்கத்தை முன்னிட்டே நாம் மீட்கப்படுகின்றோம். கடவுள் நமக்கு இரக்கத்தை காட்டுகின்றார். அந்த பரிவை நாம் நம்முடைய குடும்பத்தில், சமூகத்தில் வாழ கடமைப்பட்டுள்ளோம். மூன்றாவதாக பணி. திருத்தூதர்கள் 12 பேர் இயேசுவால் பணிக்கு அனுப்பப்படுகிறார்கள். கொடையாக பெற்றுக்கொண்ட அவர்கள் கொடையாகவே கொடுக்க வேண்டும். வாழ்க்கை என்பது பணியில்தான் அடங்கி இருக்கின்றது. நாம் எந்த அளவிற்கு நம்மை விட்டு வெளியே செல்கின்றோமோ அந்த அளவிற்கு இந்த உலகில் பணியாற்றுகின்றோம். பிரியமானவர்களே, பங்கேற்பு, பரிவு, பணி, இந்த 3 சொற்களால் நம்முடைய வாழ்வையும் நம்முடைய திருச்சபையையும் இன்றும் என்றும் அணி செய்வோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்றி.